ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு எந்த காலேஜ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 2739 டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் சொல்லுவேன். பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. சும்மா என்னை போட்டு நீங்கள் டென்ஷன் பண்ணால் எனக்கு டென்ஷன் ஆகாது. ஏன்னா தேவையில்லாமல் ஒரு கல்லூரியில் பணத்தை வாங்கிட்டு பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இப்போது இந்த ஸ்ரீ ஈஸ்வரை பற்றி பேச வருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டது என்ன, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க. நம்ம 2-3 வருஷத்தோட டேட்டா எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கல்லூரிகளை. ஸோ டாப் கல்லூரி மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கல்லூரியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது. அண்ட் கண்டிப்பாக அந்த லைக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரும். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய பேர் விருப்பப்படக்கூடிய ஒரு கல்லூரி ஸ்ரீ ஈஸ்வர். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் லைக் போடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் பீரியடில் ஒரு வளர்ந்த கல்லூரி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 காலேஜஸ் தான் இருக்கும். அதில் ஒரு காலேஜ் தான் ஸ்ரீ ஈஸ்வர். நீங்களே பாருங்கள், எஸ்டாப்ளிஷ் 2008க்குள்ளே அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் ஒன்று. ரெண்டாவது ஏசிடி அப்ரூவல் தான். ஆப்வியஸ்லி எல்லா கல்லூரியும் அப்படி தான். பட் குறுகிய காலத்திலே மாணவர்கள் மத்தியில் ஒரு ஃபேமஸான கல்லூரியாக பார்க்கப்படுது ஸ்ரீ ஈஸ்வர். என்னடா பெருமையாக பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவெல்லாம் இல்லையா அந்த காலேஜில்? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் ப்ளஸ் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கல்லூரியில் மெயினாக நான் பிடிச்சது விஷயம், நான் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட் செல். பிளேஸ்மெண்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா பையனை எப்படியாவது வேலை வாங்க வச்சிடணும்னு சொல்லிட்டு செகண்ட் இயர்லேருந்தே அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வராங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக. ஒரு கல்லூரியோட வளர்ச்சி பிளேஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து ஃபேக்கல்ட்டி வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது ஓகே, குட், சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி அப்படின்னா ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி. இந்த கல்லூரியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு என்னென்னா, அவங்க அகாடமி வைஸ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சிலபஸ் தான். பையன் பாஸ் பண்ணாலே கூட போதும் எங்களுக்கு. பட் நாங்கள் அவனை பிளேஸ்மெண்ட் வாங்குறதுல முன்கூட்டியே கற்றுக் கொடுத்து அவனை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ளஸ் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டிக்கும் மாணவனுக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குதுன்னு நான் சொல்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாங்களாம். நீ படிச்சு தான் ஆகணும், இதெல்லாம் பண்ணணும், ஜஸ்ட் கிளியர் பண்ணால் போதும். சர்டன் பெர்சன்டேஜ் சிஜிபி ஒரு 7.5 சிஜிபிலேருந்து 9 சிஜிபி வந்தால் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ், நல்ல ஹை சேலரி பேக்கேஜோட பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ 7.5 கீழே இருந்தால் கூட அவனுக்கான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹாஸ்டல் சாப்பாடு வேறு லெவல் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும் நெகட்டிவாக ஏதோ சொல்கிறாங்க. பட் ஆனால் அது நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டதில் மெஜாரிட்டி பீப்புள் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ட் இவங்க நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸும் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறதுனால நிறைய பேர் விருப்பப்பட்டு இந்த கல்லூரி எடுத்துக்கிறாங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா ஹைலி இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க செகண்ட் இயர்லேருந்தே. அண்ட் காலேஜோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலி என்ன சொல்கிறதுனா இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதுதான் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இங்கே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன வேணாலும் சொல்லட்டும், உண்மை இதுதான். ஓகேவா? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அட்டானமஸ் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் 2008 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. NAC A கிரேட் வச்சுருக்காங்க. NBA அக்ரிடேஷன் 4 கோர்ஸ் வச்சுருக்காங்க. NIRF ரேங்கிங் 201லேருந்து 300 வரைக்கும் வந்திருக்காங்க. பேண்டுக்குள்ளே 10 கோர்ஸ் வச்சுருக்காங்க. 40 lakhs per annum ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க. மீடியன் சேலரி இந்த காலேஜ் 10 lakhs per annum. பட் 600+ கம்பெனிஸ் வர்றாங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். 1.2 lakhsலேருந்து 1.5 lakhs முடி காலேஜ் ஃபீஸ் வாங்குறாங்க. விச் இஸ் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கம்மியாக இருக்கும் கோயம்புத்தூரில். அந்த வரிசையில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸ் 95,000 வரைக்கும் வாங்குறாங்க. அண்ட் பஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீ தனியாக 17,000லேருந்து 40,000 வரைக்கும் வாங்குறாங்க. இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தீங்கன்னா இப்போ சீட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஏறக்குறைய மெக்கானிக்கல் அந்த மாதிரி கோர்சஸ் வேணால் இருக்கலாம். மீதி எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் கோட்டா வழியாக வந்தால் இந்த ஃபீஸ். ஓகேங்களா? கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகணுன்னா இந்த காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படின்னா AIDS ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓசிக்கு இந்த கட் ஆஃப் தேவை, ஸோ பிசிக்கு இந்த கட் ஆஃப் தேவை. இது போன வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆவரேஜாக ஓசி, பிசி, எம்பிசிக்கு இந்த வருஷம் 179 பத்தாது.
183 to 184 இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும் இந்த வருஷம். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹை கட் ஆஃப் தான். எஸ்சிக்கு வந்து 150 அந்த ரேஞ்சில் இருந்தாலே கிடச்சிரும். எஸ்சிக்கு போன வருஷம் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதனால் ஆவரேஜ் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ மோர் ஓவர் 150 155 இருந்தாலே கிடச்சிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎம்எல் மிஷின் லேர்னிங்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் 184 இந்த வருஷம் இருக்கணும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 148 150 அதே ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அடுத்து வந்து சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜாக 178 போட்டிருக்குது. ஸோ 2025 182 இருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 155 இருக்கணும். ஸோ அடுத்து சிசி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் புது கோர்ஸு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து இங்கே நல்லாவே பண்ணுறாங்க. ஸோ இங்கே கோர் பிரான்ச்சஸும் கம்பெனி வராங்கங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய எம்என்சி கம்பெனி, ஹைலி பெய்டு எம்என்சி கம்பெனி, டாப் கம்பெனிஸ் தான் வராங்க அப்படிங்கிறதும் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப இனிஷியலைஸ் பண்ணி நான் வந்து அது மையப்படுத்தி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பசங்க சொன்னது ஃபுல்லாக அதுதான் சார். ஹைலி பேக்கேஜ் சேலரி எம்என்சி கம்பெனி, அதாவது ஜோஹோ, காக்னிசன்ட், டிசிஎஸ், விப்ரோ சார், இதெல்லாம் எல்லா இடத்துலையும் தான் வராங்க. இங்கே மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறீங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி 90% வந்து ஹைலி சேலரி பேக்கேஜோட எம்என்சி கம்பெனி தான் வர்றாங்கங்கிறது சொல்கிறாங்க. அதனால தான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிசிஇக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதான் ஒரு ஆவரேஜாக வந்து 180 இந்த வருஷம் இருந்தால் கிடச்சிரும். அண்ட் ஆவரேஜாக எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 146 இருந்தால் கிடச்சிரும். அடுத்து வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹை கட் ஆஃப் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆவரேஜாக வந்து ஓசிபிசி எம்பிசிக்கு வந்து 187 வரைக்கும் இந்த வருஷம் இருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 155 to 160 இருக்கணும். அடுத்து வந்து இசி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனும் ஹை எண்டு தான் இருக்கும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 185 அந்த ரேஞ்சில் இருக்கும். 184 இருக்கணும். அண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 145 அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அடுத்து வந்து ட்ரிபிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்க்கும்போது 176.9, ஓசிபிசி எம்பிசிக்கு இந்த வருஷம் 179 கிட்ட இருந்தால் ஈஸியாக கிடச்சிரும். அண்ட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 142 அந்த ரேஞ்சில் இருந்தால் கிடச்சிரும். ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக இந்த வருஷம் வந்து 184 அந்த ரேஞ்சில் இருக்கணும் ஓசிபிசி எம்பிசிக்கு. எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு 145க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். மெக்கானிக்கல் அப்படிங்கும்போது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 175 இருந்தால் 174 இருந்தால் கிடச்சிரும். அது எம்பிசிக்கு ஈஸியாக கிடச்சிரும். பிசி ஓசியாக இருக்கும்போது 175 இருந்தால் சேஃப் ஜோன். எஸ்சி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 140க்கு 135க்கே கிடச்சிரும். ஸோ அடுத்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற போது ஆவரேஜாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப்னா 180.3க்கு க்ளோஸ் ஆகி போன வருஷம் ஆவரேஜாக. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி 182 அந்த ரேஞ்சில் இருந்தால் கிடச்சிரும். அண்ட் எஸ்சி எஸ்சி எஸ்சிக்கு இந்த வருஷம் ஒரு 144 வரைக்குமாவது இருந்தால் கிடச்சிரும். ஸோ இந்த வருஷம் எப்படி கிடைக்கும் நான் சொல்லிட்டேன். ரேங்க் லிஸ்ட் வராமலே எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொன்னேன் அனலைஸ் பண்ணி இன்டெப்த் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த கல்லூரியை நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். ரவுண்டு 1ல் 180க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக இந்த கல்லூரி எடுக்கலாம். ஏன்னா ஃபேமஸ் மட்டும் இல்லை, நீங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட பரவாயில்ல. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பிளேஸ்மெண்ட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, போட்டி போட்டு பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கிறனால தான் ஒரே காரணத்தினால தான் எல்லாத்தையும் போய் ஜாயின் பண்ண சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஈஸ்வர் காலேஜ் நல்ல காலேஜ், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ. அடுத்த காலேஜ் என்ன வேணுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த காலேஜ் நான் போடுறேன். தேங்க்யூ.